வெல்கம் டு ராய தம்பி கிச்சன். இன்றைக்கி வந்து நான் டேஸ்டியான ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் வித் சிக்கன் போட்ட பாஸ்தா தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான முறையில் டேஸ்டியாக நம்ம இந்த பாஸ்தாவை வந்து செய்யலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சும் முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வெஜிடபிள் தான் அறிகிறது வேலை, மற்றபடி ரொம்ப ஈஸி. அதுக்கு நான் இதில் முதல்ல 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு வானலில். அதில் 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பொருளை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 100 கிராம் 200 கிராம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டை நல்லா பொரிய விடுறேன் எண்ணெயில். நான் 3 வெங்காயத்தை ரெடியாக அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பொரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா பொரிய விடுங்க, அப்போ தான் அந்த பச்சை வடை இல்லாமல் இருக்கும். அப்போது இஞ்சி பூண்டு பொரிஞ்சு ஒரு மாதிரி திரியாக பிரியும். அந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு, வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வதக்கின பிற்பாடு நம்ம வந்து வெஜிடபிள் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த நேரத்தில் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட இல்லை. நான் வெறும் இப்போ காலிஃப்ளவர் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். காலிஃப்ளவர் சேர்த்துக்கிட்டு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டோட அந்த வெங்காய சாரோடு நல்லா வதக்கிக்குவோம். சும்மா ஒரு 2 நிமிஷம் நல்லா உப்பு சேர்த்து வதக்கிக்குவோம். டேஸ்டியாக இருக்கும் காலிஃப்ளவர் சாப்பிட பார்த்து. நல்லா அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். காலிஃப்ளவர் கொஞ்சம் லேட்டாக வேகும். இப்போ பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். இந்த கொடை மிளகாலாம் இருக்குல்ல, காஷ்மீர் கொடை மிளகா கூட சொல்லுவாங்க, பெப்பர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, ஸ்வீட் பெப்பர்ஸ்ன்னு. அது வந்து நம்ம எப்போவுமே வெஜிடபிள்லாம் போட்டு முடித்த பிற்பாடு தான் சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே சேர்க்கக்கூடாது. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 5-6 தக்காளி எடுத்து ஓவனில் வேக வச்சு நான் சேர்த்துக்கிறேன். அதுவே நீங்கள் வந்து பாஸ்தாக்கு வந்து தக்காளி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை நீங்கள் வேக வச்சு தோல் எடுத்து மிக்ஸியில் அரைச்சி அதை வந்து பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி அப்புறம் சேர்க்கணும். அந்த மெத்தடில் தான் பாஸ்தா சேர்ப்பாங்க. நான் அது இல்லைன்றதால இப்போ அவசரத்துக்கு இப்படி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம பெப்பர்ஸ் சேர்ப்போம். நான் சொன்னல கொடை மிளகா, ரெட் கலரு, க்ரீன் கலரு, இது ரெண்டுமே கொஞ்சம் பொறுமையாக தான் சேர்க்கணும். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டு படாது. அதனால் கொஞ்சம் லேட்டாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நீங்கள் தேவையான உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். தேவையான உப்பை பார்த்துக்கிட்டு நான் பாஸ்தா வந்து 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் போட்டு வேக வச்சு உப்பு சேர்த்து எண்ணெய் போட்டு பெரட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்தாவோடைய பேக்கில் எழுதியிருப்பாங்களே டைமிங்கு பாஸ்தா பேப்பரில், அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கோங்க. அதே மெத்தடில் அப்போ தான் பாஸ்தா வந்து சூப்பராக இருக்கும். சில பேர் தண்ணியை போட்டு அதுலேயே தம்மு போடுவாங்க. அதை விட அவிச்சு போட்டால் தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு பாஸ்தாவே இதில் சேர்த்துக்கலாம். தம் போடுறதை விட இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் 65 இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் 65 இல்லாததால் நான் வந்து வானலில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு எண்ணெயிலே வேக வச்சு நான் சேர்த்துக்கிறேன். வதக்கின மாதிரி அதையும் நான் சேர்த்துக்கிட்டு பாருங்க, வதக்கின மாதிரி தான் நான் சேர்க்குறேன். நான் 65 சேர்க்கல. நீங்கள் எப்படி வேணாலும் சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஆப்ஷனல் தான். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வெஜிடபிளையும் சிக்கனையும் சேர்த்து நல்லா மசாலாவோடு பெரட்டுவோம். பெரட்டின பிற்பாடு இதில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்குவோம். இந்த நேரத்துக்கு பெப்பரும் நம்ம சேர்த்து தான் செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா பெரட்டி விட்டுட்டேன். இப்போ நான் பெப்பரை வந்து பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அந்த பொடியையும் நான் வந்து 1 ஸ்பூன் மேலே சேர்த்துக்க போகிறேன். மேலே வந்து எப்போவுமே பெப்பர் 1 ஸ்பூனு, ஆலிவ் ஆயிலு ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்தா தான் அந்த பாஸ்தா அந்த கொழுன்னு அந்த டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய், மல்லாட்டை எண்ணெய் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தாக சூப்பராக இருக்கும். பாஸ்தா பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த முறையில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம ஈவினிங் கூட செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிற்பாடு இல்லைன்னா டின்னருக்கும் வைக்கலாம். நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில்
உங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க.